இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க கோரி பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். 40 ஆண்டுகளுக்கும் மேலாக தமிழ்நாட்டில் இருக்கும் இலங்கை தமிழர்களுக்கு குடியுரிமை வழங்க வேண்டும், அதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை அதில் முன்வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை நம்முடைய சிறப்பு செய்தியாளர் அபினேஷிடம் கேட்கலாம். அபினேஷ், இந்த கடிதத்தில் என்னென்ன அம்சங்கள் வலியுறுத்தப்பட்டுள்ளன? கடந்த 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் வசித்து வரும் இலங்கை தமிழர்களுக்கு தொடர்பான அரசியலமைப்பு மற்றும் நாட்டு நலனுக்காக முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் குறித்து இந்த கடிதத்தை பிரதமருக்கு எழுதுவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிரதமருக்கு எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். 1983ஆம் ஆண்டு இலங்கையில் ஏற்பட்ட இன மோதல்களில் உயிரை காப்பாற்றிக் கொள்ள தங்கள் சொந்த மண்ணிலிருந்து வெளியேறிய இலங்கை தமிழர்களுக்கு மத்திய அரசின் ஆதரவு மற்றும் ஒப்புதலோடு தமிழ்நாடு அரசு தங்குமிடம், வாழ்வாதார உதவி, கல்வி மற்றும் மருத்துவ வசதிகளை தொடர்ந்து வழங்கி வருவதாகவும், தற்பொழுது சுமார் 89 நபர்கள் தமிழ்நாட்டில் வசித்து வருவதாகவும், இவர்களில் கணிசமானோர் 30 ஆண்டுகளுக்கு மேலாக இந்தியாவில் வசிப்பவர்கள் என்றும், அதில் சுமார் 40% இந்திய மண்ணிலேயே பிறந்தவர் என்றும் முதலமைச்சர் தான் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே அவர்களுக்கு இலங்கை தமிழுக்கு நீண்ட காலமாக சட்ட ரீதியிலான நிச்சயமற்ற நிலையிலேயே வாழ்ந்து வருவதாகவும், பல ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் சமூகத்துடன் ஒன்றிணைந்து வாழ்ந்து வர போதிலும் குடியுரிமை அல்லது நீண்டகால விசா போன்ற நிலையான சட்டப்பூர்வ தீர்வுகள் தற்போது வரை இவர்களுக்கு கிடைக்கவில்லை என்றும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கிறார். இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வகையில் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் தலைமையில தமிழ்நாடு அரசு ஆலோசனை குழுவினை அமைத்து இலங்கை தமிழர்களின் நிலை குறித்து விரிவான ஆய்வுகளை மேற்கொண்டு வழங்கி முக்கிய பரிந்துரைகளை அளித்திருக்கக்கூடிய விவகாரங்களையும் முதலமைச்சர் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையில இந்த ஆலோசனை குழு அளித்த பரிந்துரையின்படி சில மிக முக்கியமான கருத்துக்களையும் இந்த கடிதத்தில் எழுதியிருப்பதாகவும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த அடிப்படையில ஜனவரி 9, 2015ஆம் ஆண்டு வரை இந்தியாவில் தஞ்சமடைந்திருக்கக்கூடிய இலங்கை தமிழர்களுக்கு சட்டவிரோதமாக குடியவர்களாக கருதக்கூடாது என்றும், முறையான விளக்கம் மத்திய அரசால் வழங்கப்பட வேண்டும் என்றும், இந்த விளக்கம் மிக தேவையான சட்டப்பூர்வ தெளிவை வழங்குவதோடு இலங்கை தமிழர்களுக்கு நீண்டகால சட்ட தீர்வை உறுதிப்படுத்தும் என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் மாவட்ட அளவில் உள்ள அலுவலர்களுக்கு குடியுரிமை மற்றும் நீண்டகால விசா விண்ணப்பங்களை விரைவாக பரிசீலித்த நடவடிக்கை எடுப்பதற்கான உரிய அதிகாரங்களை வழங்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே இந்த கடிதத்தின் மீது மனிதாபான அடிப்படையில நல்ல முடிவை பிரதமர் எடுப்பதாக நம்புவதாகவும் முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார். அபிநயா, விரிவான விவரங்களுக்கு நன்றி அபினேஷ்.